Mr. Gold Sunflower Oil. அளவிலும் தரத்திலும் no compromise. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards. Eagle Mobile Sill Festival of Discount Sale. Eagle Mobile Sill Smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobiles. மதியழகனோட துணைவியார் இருக்காங்களா, அவங்க வந்து தினம் தினம் இரவு போயிட்டு அந்த மக்களை வந்து சந்தித்து பேசுகிறாங்க. விஜய் அண்ணாவை காப்பாற்றினா உங்களால் மட்டும்தான் முடியும், விஜய் அண்ணாவை நீங்கள் காப்பாற்றுங்க, விஜய் அண்ணாவுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் சதி நடக்குதுன்னு சொல்லி அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி இலகுவாக அவங்கள பேசி 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 தான் கல்லும் கரையன்ற மாதிரி அவங்ககிட்ட பேசி தான் கூட்டுறாங்க. இதில் இந்த எந்த குடும்பமும் அவரை வந்து இங்கே நேரில் வந்து சந்திக்கிறது இப்போ இல்லை, சந்திக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் இந்த சூழ்நிலை அவங்க யாருமே சந்திக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா புஷியானந்த் அவர்களை பேக்கப் பண்ணி தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் பாண்டிச்சேரி காமிச்சிட்டு இதை முழுக்க முழுக்க குறுக்கு வழியில் கையாளணும்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா வந்து இதில் வந்து செயலில் வந்து ஈடுபட்டிருக்கார். ஆனால் புஷியானந்த் உண்மையிலே இந்த கட்சிக்கு ஒரு பலம். இரண்டாம் கட்ட தலைவர்கள், சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க, ஊடகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஊடகங்கள் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா பல்வேறு ஊடகங்கள் வந்து கூப்பிட்றாங்க, அவர் வந்து பேசுவாரா, இன்றைக்கி இவர் வந்து பேசுவாரா, 30 நாள் ஆயிடுச்சுங்க, அவங்க தலைவரே இன்றைக்கி மக்களை வந்து சந்திச்சிட்டாங்க. ஸோ ஏன் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் பேச மாட்டேன், ஏன் கொள்கை பரப்பு செயலாளர் பேச மாட்டான்னு சொல்லும்போது அவங்க குறைஞ்சபட்சம் ஊடகங்களில் வந்து பேசணும், மக்கள்கிட்ட வந்து தெளிவுபடுத்தணும். சார் நான் என்ன சொல்கிறேன்னா, விபத்துனே சொல்லுங்கள், ஒன்றும் தவறே கிடையாது. தயவு செஞ்சு இந்த ஜோசியக்காரங்க சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னமும் வந்து ஜோசியம் பார்க்குறாங்க, அதுதான் அங்கே பிரச்சனையே. நீங்கள் கடலூரில் இருக்க ஒரு ஜோசியர் சொல்கிறத வச்சு தான் கட்சி பேரும் ஆரம்பித்தாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு சகோதரரே. சரியாக ஒரு மாதம், கடந்த மாதம் 27ஆம் தேதி அந்த கரூர் துயர சம்பவம், இன்றைக்கு இந்த மாதம் 27ஆம் தேதி மாமல்லபுரத்தில் வச்சு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வந்து தாவேகா தலைவர் விஜய் சந்திச்சிட்டாரு. ஒரு புறம் வந்து நிறைய விமர்சனங்கள், கரூர் போகிறதுக்கு கூட முடியல, இங்கே மாமல்லபுரம் கூப்பிட்டு சந்திக்கிறாருன்ட்டு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்திச்சிட்டாரு, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அவர் கரூர் போகிறதுக்கு நிறைய தடைகள் இருந்துச்சு, நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, மண்டபம் கிடைக்கிற சிக்கல்கள் இருந்துச்சு. அவர் மீண்டும் போனார்னா அங்கே என்ன மாதிரியான சிக்கல்கள் எழும்னு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு, அதுவும் தனிப்பட்ட நிகழ்வாக சந்திக்கிறாரு. அவர் இன்னும் மீடியாவை கூப்பிட்டு ஒரு விளம்பரம் தேடணும்னு ஆசைப்படல, தனிப்பட்ட நிகழ்வாக இந்த நிகழ்வை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க மாமல்லபுரத்தில். ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஒவ்வொரு குடும்பமாக பேசுகிறாரு. இது என்னதான் விமர்சனம் இருந்தாலும் ஒரு புறம் வந்து விஜய் வந்து பரவாயில்ல, மக்களை அந்த குடும்பத்தை சந்தித்து பேசிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல சார், இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இப்போ சந்திச்சுட்டு பேசிட்டாருன்றதை நம்ம ஒரு செய்தியாக நம்ம பேசுகிறோங்களே, ஏற்கனவே இவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே வீடியோ காலில் அவர் வந்து பேசிட்டார். சந்திக்கணுன்றது எதுக்காக சொன்னேன்னா, ஏன் கரூரில் போய் இவர் சந்திக்கணும்னு சொன்னால், அந்த மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவர்களோட வீடுகள் எப்படி இருக்குது, இதை தான் அவர் வந்து பார்த்தா தான் அந்த மக்களோட வலி வேதனை. ஏன்னா நீங்கள் தானே நாளைக்கு வந்து தமிழகத்தை ஆள போகணுன்னு நீங்கள் சொல்கிறதுனால நான் ஒரு அரசியல்வாதியாக சொல்கிறேன், இதை நான் நெகட்டிவாக திரு விஜய் அவர்களும் நான் சொல்லவே இல்லை. அந்த களத்தில் போனால் மட்டும்தான் அந்த கள நிலவரம் உங்களுக்கு வந்து தெரியும். அதை விட்டுட்டு நீங்கள் திருப்பியும் வந்து அதே தவறு தான் வந்து பண்ணுறீங்க. இது நடைமுறை சிக்கல்கள் இருக்குல்ல சார்? சார், நடைமுறை சிக்கல் இருக்குன்னா நீங்கள் யாரை போய் அப்ரோச் பண்ணீங்க? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் வந்து கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பி கிட்ட வந்து பேச சொல்லியிருக்காங்க. எஸ்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லோக்கல் டீம் கிட்ட வந்து கேளுங்கன்னு. இந்த எந்த விதமான நடைமுறையும் வந்து பின்படுத்தாமல் நீங்கள் கொடுத்த லெட்டரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அது எதுவுமே சாத்தியமில்லாத ஒரு நடைமுறையை நீங்கள் வந்து நீங்களே ஒரு வகுத்துக்கிறீங்க. எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும்னு சொல்லும்போது சாத்தியமே கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கரூர் ஸ்டாம்பீடே பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம், உங்களோட வரிப்பணம், என்னோட வரிப்பணம், இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த வியூவர்ஸோட வரிப்பணம், பொதுமக்களோட வரிப்பணம் 100 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இவர்கள் பண்ண இந்த தவறுனால, நான் விஜய் அவர்கள் தவறு பண்ணார்னே சொல்ல, எந்த அரசியல் கட்சியாக வேணா இருக்கட்டும், இந்த அரசியல் நிலைப்பாடுனால இந்த 41 மரணங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க விலை பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபா வந்து நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம். இது வந்து பணம் மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, இதுக்கு பின்னாடி இவ்வளோ நிர்வாக சிக்கல்கள், இவ்வளோ நிர்வாகம் வந்து முடங்கி போயிருக்கு. நீங்கள் திருப்பி என்ன பண்ணுறீங்க, அந்த கான்ஃபரன்சி தேரி மாதிரி தான் திருப்பி நீங்கள் சதிக்கோட் மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் போகணும்னு நினச்சோம், எங்களால் போக முடியல அப்படின்னு சொல்லி திருப்பி இந்த கட்டுக்கதைகளை விட்டுட்டு இப்பயாவது அந்த மக்கள் பக்கம் நிற்கணும். நான் என்ன கேட்குறேன்னா, இவங்களை ஸ்டார் ஹோட்டலுக்கு நீங்கள் அழைச்சிட்டு வரீங்களா, ஓகே, நீங்கள் வந்து அழைச்சிட்டு வாங்க, நம்ம தப்பே சொல்லுவோம். ஏன் ஊடகங்கள் முன்னாடி சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன தவறு இருக்குது சொல்லுங்களேன்? ஊடகங்கள் முன்னாடி வைங்க. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நீங்கள் உடைக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு, எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சது. ஊடகங்கள் முன்னாடியே வரட்டும், அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள், என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணணுமோ சொல்லுங்கள். அப்போ நாளைக்கு சிபிஐ என்கொயரியே வந்தால் கூட எல்லாரும் முன்னாடி தாங்க நாங்கள் சந்திச்சிருக்கோம்னு சொல்லலாம்ல. இப்போ நீங்கள் தனி அறையில் பேசுகிறீங்கன்னா அவங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்காங்க. அதே மாதிரி 41 குடும்பங்களும் வரல, தப்பான செய்திகளை வந்து பரப்புறாங்க. 37 சொல்கிறாங்க, உண்மையாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 30 குடும்பங்கள் வந்திருக்கு. இறந்தது 41 பேர்,
அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 33, 34 குடும்பங்கள் சேர்ந்தவங்க. 30 குடும்பங்கள் வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்திருக்காங்க. மீதி பேர் வந்து உறுதியா நிக்கிறாங்கல்ல. நாங்க இங்க வர சூழ்நிலை இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, இது ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு வந்தாங்கன்னு நாங்க சொல்றோம் நாங்க. இந்த மக்கள் வந்து இப்போ உங்களுக்கே தெரியும். ஒரு இப்பதான் இல்ல சார், மெல்ல மெல்ல ஃபோர்ஸ் அந்த பண்ணி விஷயத்துல வரது எப்படி சார் அங்க சென்னையில சென்னைக்கு வந்து அங்கிருந்து கூட்டு வர முடியும்? அதுதான் சார் நான் சொல்ல வரேன். ஏன்னா களத்துல இன்னமும் நம்மளோட நண்பர்கள் அங்க இருக்காங்க. இன்னும் நெறைய செய்தியாளர்கள் வந்து அங்க இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட நான் கரூர்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட பேசியிருக்கோம். இன்னைக்கு காலைல கூட நாங்க வந்து பேசியிருக்கோம். அத வச்சு தான் நாங்க வந்து சொல்றோம். தினம் தினம் மதியழகனோட துணைவியார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தினம் தினம் இரவு போயிட்டு அந்த மக்கள வந்து சந்திச்சு பேசுறாங்க. விஜய் அண்ணாவ காப்பாத்தணும்னா உங்களால மட்டும் தான் முடியும். விஜய் அண்ணாவ நீங்க காப்பாத்துங்க. விஜய் அண்ணாவுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் சதி நடக்குதுன்னு சொல்லி அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி இலகுவா அவங்கள பேசி தான் கல்லும் கரையன்ற மாதிரி அவங்ககிட்ட பேசி தான் கூட்டு வராங்க. இதுல இந்த எந்த குடும்பமும் அவரை வந்து இங்க நேர்ல வந்து சந்திக்கிறது இப்ப இல்ல. சந்திக்கிறதுக்கு விருப்பம் இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில அவங்க யாருமே சந்திக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா அரசாங்கம் வந்து உதவி பண்ணியிருக்கு. எல்லா கட்சிகளும் வந்து உதவி பண்ணியிருக்காங்க. திரு கமலஹாசன் அவர்கள் போய் நேர்ல பார்த்து கண்ணீர் சிந்தியிருக்காரு. யாருக்காவது இந்த மக்கள் வந்து அரசாங்கம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, தமிழக அரசுக்கு நன்றின்னு சொன்னாங்களா? இல்ல கமலஹாசன் நன்றி சொன்னாங்களா? எந்த கட்சிக்குமே அவங்க நன்றி சொல்லாம, தமிழக வெற்றி கழகத்துக்கு நன்றி சொல்றாங்க, விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்றாங்க, விஜய் அவர்கள் வந்து வரணும்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, இவங்க திருப்பி அந்த மக்கள வந்து பேச வைக்கிறாங்கன்னு தான் எங்களோட குற்றச்சாட்டு. இல்ல சார், இன்னும் ஒரு புறம் வந்து விஜய் மேலேயான தாக்குதல்கள், இது வந்து இதுக்கு முழு சம்பவத்துக்கு முக்கிய பொறுப்பு வந்து விஜய் தான் சொல்லி ஒரு விமர்சனங்கள் எழும்போது, அந்த பாதிக்கப்பட்ட மக்களே வந்து சொல்றாங்க, இல்ல இதுக்கு வந்து விஜய் பொறுப்பு எந்த விதத்திலையும் பொறுப்பாக்க முடியாது. நாங்க தான் ஆசைப்பட்டு அவரை பார்க்க போனோம்னு சொல்றதுல என்ன தப்பு? இல்ல சார், நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்த காணொளிகள்லாம் நீங்க பாருங்க. அந்த மக்கள் வந்து எவ்வளோ ஆவேசமா பேசியிருக்காங்கன்றது. அப்போ அவங்க வந்து விஜய் அவர்கள் வந்து குற்றம் சொல்லல. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த கட்சி சார்பா யாருமே வரலன்னு சொன்ன அந்த குற்றச்சாட்டை இவங்க வந்து உடைக்கிறதுக்காக தினம் தினம் அவங்கள போய் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து சிபிஐ விசாரணை வந்து போயிட்டு இருக்கு. அந்த விசாரணை மேல நீங்க வந்து உண்மையிலேயே நம்பிக்கை வச்சீங்கன்னா, இந்த விசாரணை நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வேலைகள் தானே இப்ப நீங்க பண்றீங்க. இல்ல சார், இப்போ இது 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க பார்க்கலினாலும் ஏன் போய் 1 மாதம் ஆயிடுச்சு, ஏன் பார்க்கலின்ட்டு ஒரு கேள்வி வருது. சரி, நடைமுறை சிக்கல்கள்னால நாமளே இங்க கூட்டு வந்து பார்த்துரலாம் குடும்பத்த அப்படின்னு சொன்னாலும், நீங்க வந்து சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் சந்திக்கிறீங்கன்ட்டு இந்த 2 விதமான கேள்விகள் இருக்குல்ல. இது விஜய் எத தான் ஃபேஸ் பண்ணுவாரு இத? இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து உங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? எப்பவுமே உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் 2 வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இப்ப கரூர்ல நீங்க சொல்றீங்க, கரூர்ல உங்களுக்கு பிரச்சனை சொல்றாங்க. நாமக்கல்ல உங்களுக்கு எல்லா மண்டபமும் தயாரா இருக்கு. உங்க பொறுப்பாளர்களே போய் நாமக்கல்ல கேட்டுருங்க, குடுக்குறதுக்கு தயாரா இருக்கும்போது, கரூர்ல இருந்து நாமக்கல் வர்றது அந்த மக்களுக்கு வந்து எளிதா? இல்ல வந்து கரூர்ல இருந்து மகாபலிபுரம் எளிதா? நீங்க அத பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப என்ன ஆகுதுன்னா, உண்மையிலேயே அந்த மக்கள் வந்து விஜய் அவர்கள பார்க்கறதும் சரி, விஜய் அவர்கள் நல்ல மனதோட இத வந்து இந்த விஷயத்த வந்து செஞ்சாலும், திருப்பி உங்களுக்கு விமர்சனங்கள் வருது இல்லைங்களா? இந்த விமர்சனங்கள தவிர்க்கப்படணும்னா, நீங்க என்ன பண்ணணும்? ஸ்மார்ட்டா நீங்க ஆக்ட் பண்ணிட்டு, நீங்க குறைஞ்சபட்சம் நாமக்கல்ல சந்திச்சிருக்கலாம். சந்திக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. அது ஏன் இதுவே ஸ்மார்ட்டா தான் சார் சிந்திச்சிருக்காரு. ஏன்னா, நீங்க மறுபடியும் நாமக்கல்லே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் அது நீங்க சேலத்திலிருந்து ஃப்ளைட்ட புடிச்சு நீங்க மறுபடியும் அங்கிருந்து நாமக்கலுக்கு கார்லயே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார்ல போம்போது ஃபாலோ பண்ணிட்டு வரான் வெஹிக்கிள்ஸு. மறுபடியும் ஒரு தொண்டர்கள் யாராச்சும் விஜயை பார்க்கணும்னு இந்த சம்பவம் நடந்திருந்தாலும், விஜயை பார்க்கணுன்ட்டு இன்னும் ஆர்வத்தில சில தொண்டர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன அசம்பாவிதம் அடுத்து விஜய் கார ஒரு 2 பைக்கில் யாராச்சும் சேஸ் பண்ணிட்டு போனாங்களாவே, அதுவே ஒரு தலைப்பு செய்தியா மாறும். இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த மாரி சேஸ் பண்ணிட்டு போறாங்கன்ட்டு. இது விஜய்க்கு இன்னொரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி. இவ்வளோ சம்பவம் நடந்தது பிறகும் இவங்க இன்னும் திருந்தல அப்படியான்ற ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்குவாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும். ஸோ அதற்கு எளிதான வேலை இது. அவங்க பாதிக்கப்பட்டவங்கள கரெக்டாக 1 மாதம் முடிந்துருச்சு, நீங்கள் வாங்க. உங்களை தனிப்பட்ட முறையில் சந்திச்சு, நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் கரூர் போய் சந்திச்சாதான் அவங்களுடைய வந்து அவங்க வாழ்வாதாரம் எப்படி ஒரு வாழ்வாதாரத்தை வாழ்கிறாங்கன்ட்டு. இங்கே தனிப்பட்ட முறையில் சந்திச்சு ஒரு நீண்ட நேரம் பேசினாருனாவே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவை, எப்படி நடந்துச்சு, நீங்கள் எப்படி வந்தீங்க, இது எல்லாத்தையும் விலாவரியாக தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசுகிறாரு. ஏன்னா மீடியாக்கள் முன்னாடி பேசும்போது சில விஷயங்கள்லாம் பேச முடியாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசும்போது அவர் எல்லாத்தையும் பேசலாம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் இதில் கிடச்சிருக்குல்ல. ஸோ அப்படியே அதுக்கான முயற்சிகளை இது பார்க்கலாம்ல சார்? சரிங்க சார். உள்ளபடியே திரு விஜய் அவர்களும் சரி, தாவேகாவும் சரி, அந்த மக்களுக்கு உதவி பண்ணுறாங்கன்னு நம்ம எடுத்துப்போம். ஒரு உயிரிழப்புக்கு வந்து நிச்சயமாக வந்து நிவாரணம் வந்து கொடுக்கலாம். அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, விக்கிரவாண்டி மாநாட்டில் 5 பேர் இறந்து போனாங்க. அவங்க மனிதர்கள் இல்லையா? உங்களோட ரசிகர்கள், உங்களோட தொண்டர்கள், உங்களோட பொறுப்பாளர்கள் இறந்து போனாங்க. இன்னி வரைக்கும் அந்த குடும்பத்தை விஜய் அவர்கள் வந்து சந்திக்கல. அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஆறுதல் கூட இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. ஒரு சொற்ப தொகை வந்து குடுத்தாங்க. 25,000க்கும் கம்மியான தொகையை தான் வந்து குடுத்தாங்க. அவர்கள் மனிதர்கள் இல்லையா? நியாயமான கேள்வி நான் கேட்குறேன். மதுரை மாநாடு திருப்பி நீங்க வைக்கிறீங்க. மதுரை மாநாட்டில் ஒரு தம்பி வந்து அதை ஒட்டி ஒரு 19 வயது பையன் பேனர் வச்சு வந்து ஈபி அடிபட்டு இறந்து போனார். இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு நீங்க எந்த விதமான நிவாரணமோ எதுவுமே நீங்க பண்ணல. 3வது பார்த்தீங்கன்னா, அந்த மதுரையில இறந்து போன 2 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருக்கும் நீங்க எதுவுமே வந்து பண்ணல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா,
உங்களுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர் வந்து இறந்து போனார். 30 வருஷமா உங்க கூட வந்து இறந்து போனார். இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தை கூப்பிட்டு நீங்க எதுவுமே வந்து நிவாரணமோ இல்லை ஒரு ஆறுதலோ சொல்லவே இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களோட தொண்டர்கள், உங்களோட ரசிகர்கள், உங்களோட நிர்வாகிகள் இறந்து போனா நான் கண்டுக்கவே மாட்டேன். அவங்களுக்கு ஆறுதலே நான் சொல்ல மாட்டேன். ஆனா இதை வச்சு நான் அரசியல் பண்ணணும்னு சொல்றது இது என்ன மாதிரி மனநிலை நீங்க சொல்லுங்க. ஏன் அவங்கள கூட நீங்க இப்போ கூப்பிட்டுருக்கலாமே? அதுவும் உயிரிழப்பு தானே சார். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க குடுக்கணும்னா எல்லாருக்கும் குடுங்க. ஒண்ணும் தவறு ஒண்ணும் கிடையாது. ஏன் இப்ப அந்த குடும்பங்கள் வந்து நிர்கதியா தானே நிக்குது. இல்ல சார், நீங்க சொல்ற கடந்த கால இறப்பு சம்பவங்கள்லாம் வந்து அரசியலாக்கப்படல. எதிர்க்கட்சிகள் வந்து இதை வந்து விஜய் யாரும் கடுமையாக விமர்சிக்கல. அது வந்து மாநாட்டில் கலந்துட்டாங்க. சில பேர் சாலை விபத்தில், சில பேர் வந்து அங்கே மயக்கம் போட்டு உடல்நல குறைவால் இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் தான். இப்போ அந்த பேனருக்கு வச்ச ஒரு பையன் கூட இது எதிர்பாராத ஒரு விபத்து தான். ஆனால் இந்த கரூர் சம்பவம் விஜயை மையப்படுத்தி அரசியலாக்கப்படுது. விஜய் மேலே தாக்குதல்கள் நிறைய அதிகமாகுது. ஸோ இது வந்து விஜய்க்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிஷியரை உருவாக்குறதுக்காகவே நிறைய பேர் இங்கே களமிறக்கப்படுறாங்க. அவங்க விஜய் தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் விஜய் வந்து நீங்கள் கடந்த காலங்களில் வந்து நீங்கள் வந்து ஏன் அவங்கள நீங்கள் சந்தித்து சொற்ப தொகை கொடுத்தீங்க, இவங்களுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ கொடுத்தீங்க? அந்த தொனிலேயே நம்ம வந்து கேட்கல. நீங்க முடிங்க உங்க. இல்லை, இப்போ இவங்களை வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்படி கரூர்லேருந்து இங்கே வர வச்சு பார்க்குறது எல்லாமே வந்து அந்த கடந்த கால சம்பவங்களை விட இது வந்து விஜய்க்கு ஒரு அரசியலில் மிகப்பெரிய ஒரு அடியாக பார்க்கப்படுது. ஸோ அதற்காக விஜய் வந்து இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு வந்து முன்னெடுக்கிறாருன்னு பார்க்கலாம்ல. இல்லை சார், நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு வந்து அவரை நான் வந்து கொச்சப்படுத்தல. அந்த மக்களுக்கு அவர் செய்கிற உதவிகளை நான் வந்து தடுக்கவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அது உங்களுக்கு தோணவே தோணாதான் தான் நான் கேட்குறேன். அதுவும் உயிரிழப்பு தான். ரீசெண்டாக இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒருத்தர் இறந்துருக்காரு சார். அவருக்கு ஏன் நீங்கள் ஆறுதல் சொல்ல மாட்டேன்? நான் என்ன கேட்குறேன்னா, சரி ஓகே, திரு விஜய் அவர்கள் நோக்கி எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்க, அவர் மேலே வந்து அவரோட புகழை வந்து கலங்கடிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதுக்கு வந்து நிவாரணம் கொடுக்குறான்னு சொல்றீங்க. இது எந்த கணக்குலையும் வராதான்னு நான் கேட்குறேன். ஒரு தார்மீக அடிப்படையில் தான் நான் கேட்குறேன். அவர்கள் மனிதர்கள் கிடையாது. நாங்கள் சொல்கிறாங்களா, விஜய் வந்தால் கூட்டம் சேருது. இந்த கூட்டம் ஆர்கானிக்கான கூட்டங்கள் கிடையாது. எம்எல்எம் கான்செப்டில் வர வைக்கிறாங்க சார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவர் பனையூர்லேருந்து நீலாங்கரை வீட்டுக்கு போகிறாரு, நீலாங்கரை வீட்டிலேருந்து ஆரியபுரம் வீட்டுக்கு போகிறாரு. ஏன் சார் கூட்டம் வர மாட்டேங்குது? ஏன் கூட்டம் வர மாட்டேங்குது? அவர் வந்து சினிமா நிகழ்ச்சிகளுக்கு போகிறாரு, வெளி நிகழ்ச்சிகளுக்கு போகிறாரு, எவ்வளோ நிகழ்ச்சி. அவர் வீட்டை விட்டு சார் தினமும் சாப்பிட ஹோட்டலுக்கு வராரு சார். எந்த ஹோட்டலுக்கு வராருன்னு கூட என்னால் சொல்ல முடியும் சார். ஏன் சார் கூட்டம் வர மாட்டேங்குது? நீங்கள் தகவலை வந்து பரிமாறுறீங்க. எம்எல்எம் கான்செப்டில் ஒரு பையன்கிட்ட நீங்கள் என்ன சொல்றீங்க, நீ 10 பேரை கூட்டுவா, நீ 10 பேரை கூட்டான்னு பொறுப்பாளர்கள் நீங்கள் அசைன்மெண்ட் கொடுத்து தான் இந்த கூட்டங்கள் வந்து சேருது. அப்போ அதுக்கு நீங்கள் தானே சார் பொறுப்பாக முடியும். ஸோ அப்போ வந்து கரூருக்கு அவர் இப்படி இன்ஃபார்ம் ஆகும்னா வந்தால் கூட்டம் கூடாது. இப்போ கூட அவர் நாமக்கல் போனால் ஈஸியாக போயிட்டு வரலாம் சார். எந்த கூட்டமும் வராது சார். யாருமே வரமாட்டாங்க சார். நீங்கள் வந்து கூப்பிடுறீங்க, அதுதான் வந்து சிக்கலேங்க. அப்போ நீங்கள் தான் சார் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். சார் எல்லா கட்சிகளுக்கும் வந்து கூட்டம் வரதான் சார் செய்யும். அங்கே வந்து ஒரு ஒழுங்கான கூட்டம் இருக்குது. இது ஒழுங்கற்ற கூட்டமாக மாற்றுறது யாருன்னா நீங்கள் தான். ஸோ போலீஸை மதிக்காத, நான் சொல்கிறத கேட்காத, எதுவுமே நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. அதை நீங்கள் ஒழுங்குபடுத்தினா மட்டும்தான் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அதே போல் இந்த இப்போ மாமல்லபுரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கிற விஷயங்களையும் வந்து முன்னெடுத்தது வந்து யார் சார்? புஷி ஆனந்த் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு மாதிரி ஆஃப் மோடில் இருந்தார். இப்போ வந்திருக்காரு. இப்போ களத்துலேயும் வந்து அவரை தாவேக்கா வந்து இந்த கடந்த ஒரு மாதமாகவே வந்து ஒரு ஆஃப் மோடில் தான் இருந்தாங்க. ஸோ இதன் பிறகு வந்து செயல்பட ஆரம்பிக்க போகிறாங்களா, இல்லை கட்சிக்குள்ளே வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார். ஏன்னா இப்போ கரூர் போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து வீடியோ கால் பண்ண வச்சதும் அருண்ராஜ் தான். ஸோ இப்போ அதே மாதிரி டெல்லி போனதும் வந்து ஆதவ் அர்ஜுனா தான். ஸோ இப்போ கட்சிக்குள்ளே என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க, அது மாதிரியான தகவல் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா அது 2 டீமாக வந்து வேலை செய்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே டீம் தான் இருக்கும். 2 டீம் இருக்கும். ஒரு டீம் பார்த்தீங்கன்னா விஜய் சாரை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, அறிக்கைகள் கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜான் வந்து பண்ணிட்டு இருப்பார். அதை களத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் வந்து இருப்பார். இப்போ இருக்கிற 120 மாவட்ட செயலாளர்களும் பார்த்தீங்கன்னா திரு புஷி ஆனந்த் அவர்கள் போட்ட மாவட்ட செயலாளர். அதில் இன்னும் 5 மாவட்டங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் வந்து போடல. ஸோ மீதி எல்லாம் 115 மாவட்ட செயலாளர்கள் வந்து புஷி ஆனந்த் அவர்கள் போட்ட மாவட்ட செயலாளர். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 குழுவாக வந்து பிரிஞ்சு வேலை பார்க்குறாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா ஒரு டீமும், புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு டீமும். ஸோ வாய்ஸ் ஆஃப் காமன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஐடிகளை வந்து அவங்களே வந்து தாவேக்கா மாதிரி வந்து போடுறது, கெட் அவுட் புஷி ஆனந்த்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த அப்பாவி தொண்டர்கள் யாருமே வந்து புஷி சார் விஜய் அவர்களை எதிர்த்து கூட அவங்க வந்து கேள்வி கேட்டுருவாங்க. அண்ணா நீங்கள் பண்ணுறது சரியில்லைண்ணா, மாற்றிங்கண்ணா அப்படின்னு வந்து பசங்க பேசுவாங்களே கண்டி, உளமாற பேசுவாங்களே கண்டி. புஷி ஆனந்த் அவர்களுக்கு எதிராக யாருமே வந்து அங்கே வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. அவங்களுக்கு தெரியும் இன்ஸ்டண்ட்டாக அந்த பொறுப்பாளர் யாருன்னு. விஜய் அவர்களுக்கு தெரியாது. விஜய் அவர்கள் நீங்கள் எழுதுனா யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. விஜய் அவர்களுக்கு வந்து இதை பார்க்கவும் மாட்டார். ஆனால் புஷி ஆனந்த் அவர்கள் எழுதுனா அந்த லோக்கல் பொறுப்பாளர் உடனே கூப்பிட்டு அவங்கள கேட்பார், யார் இந்த மாதிரி பொதுச்சாளருக்கு எதாவது எழுதுனா அவனை உடனே கட்சி விட்டு நீக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு யாருமே எழுத மாட்டாங்க. அப்படி எழுதுகின்ற ஐடிகள் யாருன்னா பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் வந்து அவங்க தான் இந்த வந்து எழுதுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் போகிற ட்வீட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து கையாளுறாங்க. ஸோ புஷி ஆனந்த் அவர்களை பேக்கப் பண்ணி தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் பாண்டிச்சேரி காமிச்சிட்டு இதை முழுக்க என்ன சொல்கிறதுனா குறுக்கு வழியில் கையாளணும்னு சொல்லிட்டு
ஆதவ அர்ஜுனா வந்து இதில் வந்து செயலில் வந்து ஈடுபட்டிருக்கார். ஆனால் புஷி ஆனந்த் உண்மையிலே இந்த கட்சிக்கு ஒரு பலம். இன்னைக்கு இருக்கிற ஒரு கட்டமைப்பும் சரி, அவர் மீது நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும், பட் இந்த ஒரு கட்டமைப்பு இருக்கு. இந்த ஆட்கள் யார் இருக்காங்க, யார் ஆக்டிவான ஆட்கள், இன்ஆக்டிவா யார் இருக்காங்க, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்களுக்கு தெரியும். ஸோ அவரை மழுங்கடிக்கிற வேலைகள் இப்போ 2 கோஷ்டிகளாக நடந்துட்டு இருக்கு. ஏன் அதுக்கு விஜய் சம்மதம் சொல்லணும்ல சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி புஷி ஆனந்த் வந்து நீங்கள் புதுச்சேரிக்கே அனுப்புகிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு விஜய் எந்த அளவுக்கு சம்மதிப்பாருன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் எல்லாருமே வந்து இவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க, புஷி ஆனந்தோட கட்டுப்பாட்டில். அப்படி இருக்கும்போது கட்சியோட பொதுச் செயலாளர் திடீர்னு வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு நீக்க முடியாது. ஆனா என்னன்னா, நீங்க தரவுகள் எடுத்து வைக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா தரவுகளோட இருக்கு. யார் யார் எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்ற வரையும் தகவல்கள் வந்து இருக்கு. இப்ப என்கிட்டயே நிறைய தகவல் இருக்கு. நிறைய வந்து நம்மகிட்டே வந்து ப்ரூஃப் இருக்கும் போது, ஸோ இது யார் யாரெல்லாம் எவ்வளவு பணம் வாங்கினாங்க, எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நீங்க ஒரு கேஸ் கட்டோட போறீங்க, ஃபைலோட எடுத்துட்டு போறீங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் நீங்க பணம் வாங்கிட்டு தான் பொறுப்பு போட்டிருக்காங்க தலைவரே. இந்த கட்டமைப்பு ஃபுல்லா கலைக்கணும்னு சொல்லும்போது, திரு விஜய் அவர்களுக்கு வேற வழியே இருக்காது. ஸோ அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வேற வழி கிடையாதுங்க. இவங்கெல்லாம் வந்து பணம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஆக்டிவா வேலை செய்யல. வந்து திமுகவோட போட்டி போடணும்னா நமக்கு இருக்கிற காலம் வந்து ரொம்ப கம்மி தான் இருக்கு. 6 மாசம் தான் இருக்கு. ஆக்டிவா இருக்கு. நீங்க திருச்சியே நீங்க பார்த்தீங்கன்னா, சந்திரான்னு ஒரு அம்மையார தான் போட்டிருக்காங்க. 65 வயசு. அவங்க தான் 2 தொகுதி பார்க்குறாங்க. அவங்க என்ன போய் வேலை செய்ய போறாங்க? படிப்பறிவு இல்ல, ஒண்ணுமே இல்ல. இந்த மாரி இப்போ பல மாவட்ட செயலர்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிச்சவங்க தான் மாவட்ட செயலரா போட்டு. இல்ல சார், நான் படிப்புன்னு சொல்ல வரல சார். அவங்க அரசியல் கூட தெரிஞ்சுக்க விரும்பலன்னு சொல்றேன். இப்போ ஒரு மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா, எனக்கு பலூன் வாங்கி கொடுங்க தலைவரேன்னு சொல்லிட்டு போய் நின்னுட்டு இருக்காரு. அவங்களுக்கு அரசியல் வந்து தெரியலன்னு சொல்லுவேன். அரசியல் வந்து கத்துக்கிறதுக்கும் அவங்க தயாரா இல்ல. நான் படிப்பை வந்து அவங்களுக்கு வந்து குறையாவே சொல்லல. அவங்களே சொல்றாங்க எல்லா இடத்துலயும் போய், எனக்கு படிப்பு இல்ல, எனக்கு வந்து வசதி இல்ல. இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு அரசியல் தெரியும், மக்களோட நான் வருவேன் அப்படின்லாம் வந்து சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டா வந்து இந்த டீமுகள வந்து ஷஃபிள் பண்ணி வெளியில அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. ஃபைனலி எப்படி இருந்தாலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து விஜய் சந்திச்சிட்டாரு, பேசிட்டாரு. ஸோ இதன் பிறகு தாவேக்கோடைய அரசியல் பயணங்கிறது வந்து மீண்டும் சகஜ நிலைக்கு வந்து, ஏன்னா இன்னைக்கும் வந்து ஹைகோர்ட்டில் எஸ்ஓபி சம்பந்தமா சம்மந்தமாக வந்து வந்திருக்கு. ஏன்னா வந்து இந்த பரப்புரைக்கு வந்து நிறைய வழிகாட்டு நெறிமுறைகள் அது வந்து தாவேக்காவுக்கு கூடுதலாக விதிக்கிறாங்கன்ட்டு. ஸோ இந்த அரசு சார்பில் வந்து இனிமேட்டு ரோட் ஷோவுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் சார்பாக வந்து அந்த எஸ்ஓபி வகுக்கிற வரைக்கும் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அரசாங்கம் சார்பில் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கள் சார், தாவேக்குடைய அடுத்த செயல் திட்டம் என்னவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா ரோட் ஷோ கிடையாது, ஆனாலும் தேர்தல் நெருங்கி வர சமயத்தில் நம்ம அடுத்தடுத்து கட்சி நிகழ்வுகளோ இல்லை வந்து இவ்வளோ நாள் ஆஃப் மூடில் இருந்துச்சு, இனிமேட்டு வந்து ஆக்டிவ் மூடு கொண்டு வரணும். ஸோ அதுக்கான முன்னெடுப்புகளை வந்து இனிமேட்டு தாவேக்கா தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது சார், முன்னெடுக்கணும்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, இதுக்கு வந்து தார்மீகமா ஃபர்ஸ்ட்டு பொறுப்பு ஏத்துக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து ஆக்டிவா வரணும்னா, இப்போ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள், சோசியல் மீடியால இருக்கிறவங்க, ஊடகத்துல இருக்கிறவங்க எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஊடகங்கள் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, பல்வேறு ஊடகங்கள் வந்து கூப்பிடுறாங்க. அவரு வந்து பேசுவாரா இன்னைக்கு, இவரு வந்து பேசுவாரா, 30 நாள் ஆயிடுச்சுங்க. அவங்க தலைவரே இன்னைக்கு மக்கள வந்து சந்திச்சுட்டாங்க. ஸோ ஏன் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் பேச மாட்டாரு, ஏன் இணை கொள்கை பரப்பு செயலாளர் பேச மாட்டான்னு சொல்லும்போது, அவங்க குறைஞ்சபட்சம் ஊடகங்கள்ல வந்து பேசணும், மக்கள்கிட்ட வந்து தெளிவுபடுத்தணும். சார், நான் என்ன சொல்றேன்னா, விபத்துன்னே சொல்லுங்க, ஒண்ணும் தவறே கிடையாது. நீங்க வாங்க ஃபர்ஸ்ட்டு. இன்னமும் அவங்க எல்லாம் வந்து ஒரு பய நிலையிலேயே வந்து இருக்காங்க. அது வந்து தேவையில்ல. அரசியல்னு வந்துட்டீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கணும். மக்கள சந்திக்க தயாரா இருக்கணும். களமாடுங்க, ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. சார், மக்கள் ஓட்டு போறது வந்து யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவாங்க சார். பயநிலையா இல்லை வந்து இன்னும் கட்சி தலைமையில டைரக்ஷன்ஸ் கரெக்டாக போதா, இல்லை இதில் என்ன ஸ்டாண்ட் எடுத்து பேசுறதுன்றதுல ஆமா வந்து சார், இப்ப நிறைய அவங்களுக்கு கேள்விகள் எதிர்கொள்ள நேரிடும். ஆமா. இவ்வளோ நாள் ஆஃப் மூடலன்ட்டாங்க, திடீர்னு வரும்போது நிறைய கேள்விகள் வரும். ஸோ அதை எதிர்கொள்றதுக்கு வந்து தயங்குறாங்களான்ற ஆமா கேள்வி. சார், அதுதான் சொன்னேன். பயம்னு சொல்லிட்டேன். நான் ஒட்டுமொத்தமா சொல்லிட்டேன் நானு. பயம்னு சொல்லிட்டேன். அந்த பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பொது வாழ்க்கைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, அரசியல்னு மட்டும் கிடையாது. பொது வாழ்க்கையிலே வந்துட்டீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ண தயாரா தான் இருக்கணும். என்ன சார், மிஞ்சி போனா உங்கள கேள்வி கேட்க போறாங்க. என்னங்க நீங்க பயந்துட்டீங்களான்னா, எனக்கு எந்த பயமும் இல்லங்க. நான் இப்போ கூட உங்க முன்னாடி வந்து நின்று தானே இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பேசலாம். என்னைக்கோ ஒரு நாள் நீங்க வந்து பேச தானே போறோம். அது இப்ப நீங்க வரலாம். ஸோ வந்துட்டு குறைஞ்சபட்சம் இதுக்கப்புறம் உங்க பின்னாடி இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து சரியான வழிமுறைகள் வந்து சொல்லுங்க. அரசியல் களம்னா இதுதான். நீங்க வந்து மாரி இந்த ரூமர் எல்லாம் வந்து நம்பாதீங்க. இப்போ நம்ம தலைவர் மேல சொல்றாங்கன்னா, அதுக்கு நீங்க வந்து களத்துல பதிலடி குடுங்க. சமூக வலைதளங்கள்ல வந்து நீங்க திருப்பி எழுதிட்டு இருக்காதீங்க. அதே மாரி பெண்கள வந்து ரொம்ப மோசமா அபியூஸ் பண்றீங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. இவங்க வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து நிச்சயமா வந்து இப்பயாவது அவங்க வந்து குடுக்கணும். இப்போ ஊடகங்கள்ல பேசுறாங்கன்னா, இப்ப யாரோ கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆதரவாளர்ன்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் வந்து அனுமதி இல்லன்னே அவங்க வந்து சொல்லலாம். கட்சியோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் தான் பேசுவாங்க. இவங்கெல்லாம் பேசுற கருத்து கட்சியோட கருத்து இல்லன்னு ஒரு பதிவு நீங்க குடுக்கலாம். இதெல்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். இல்ல வந்து ஒரு 2, 3 மாவட்ட செயலாளர் நீக்கலாம். தவறே கிடையாது. இவங்க வந்து இந்த கட்சியோட பேருக்கு வந்து களங்கம் விளைவிக்கிறாங்க. இவங்கள நாங்க எடுக்கிறோம்னு சொல்லலாம். இல்ல கட்சிக்கு
கட்சிக்கு வேலை செஞ்சவங்க நாங்கள் இன்னும் பொறுப்புகள் போடாமல் இருக்காங்க சார். மாவட்டங்களுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஒன்றியமும் சரி கிளையிலையும் சரி பொறுப்புகளே போடாமல் இருக்காங்க. அந்த பொறுப்புகளை போட்டால் அந்த பசங்க வந்து ஆக்டிவாக வேலை செய்வாங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குது. ஆனால் அதை அவங்க எப்படி கையாள போகிறாங்கன்றது தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆனால் வந்து சேலஞ்சஸ் வந்து இருக்குது. தயவு செஞ்சு இந்த ஜோசியக்காரங்க சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னமும் வந்து ஜோசியம் பார்க்குறாங்க. அதுதான் அங்கே பிரச்சனையே. நீங்கள் கடலூரில் இருக்க ஒரு ஜோசியர் சொல்கிறத வச்சு தான் கட்சி பேரும் ஆரம்பித்தாங்க. தமிழக வெற்றி கழகம் இக்கு விட்டது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜோசியர் எழுதி கொடுத்தாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் கூட இருக்காங்க. சார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இருக்காங்க சார். நான் தான் சொல்றேன், அடிப்படையிலேருந்தே சொல்றேன் சார். இப்போ நீங்க வந்து ஒரு ரிஃபார்ம் பண்ண மாமல்லபுரம் கூட்டம் வந்து சந்திங்கன்னு சொல்றது கூட ஆமா சார். அதை தான் சார் நான் சொல்ல வரது காரணமே பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாமே ஜோசியக்காரர் சொல்றதை வச்சு தான் நீங்க வந்து கட்சி பேரும் அதை வச்சு தான் நீங்க அந்த இக்கு விட்டுறது காரணமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நியூமராலஜி பார்த்து தான் விட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் இக்கு வரணுன்றது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இந்த தப்பு நடந்தது. கட்சி டேட் ஆரம்பிச்சதுலேருந்து நேரத்துலேருந்து கொடியிலேருந்து மஞ்சள் கலர் வரணுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் கிடையாது. என்ன சொல்கிறதுன்னா உங்களுக்கு ஒரு அது ஒரு வீரியமாக இருக்குது, அது வந்து வெற்றியை குறிக்கிறதுலாம் கிடையாது. அவர் மஞ்சள் கலர் இருக்கணும்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் தயவு செஞ்சு இப்பயாவது நம்பாதீங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொல்கிறேன் நான். நம்பிக்கைன்றது அவர் தனிப்பட்ட நம்பிக்கை சார். நம்ம அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல. நான் இதே ஊடகத்தில் கூட நான் பேசியிருக்கேன். மஞ்சள் வேட்டி கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து பூமி பூஜைலாம் போகிறதுலாம் உங்களுக்கு இன்றைக்கி பலனே கொடுக்கலையே சார். நீங்கள் எத்தனை பூமி பூஜை போட்டிங்க? இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு அது பலன் அளிச்சுதா? இப்போ நீங்கள் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறீங்களா சார்? இது கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் மேலான தொடர்ச்சியான அரசியல் தாக்குதல்கள், விஜய் மையப்படுத்திய ஒரு அரசியல், இதெல்லாம் வந்து விஜயோடைய அந்த அரசியலில் வந்து இன்னொரு மைலேஜை கூட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு விஜய்க்கு வந்து இந்த பிம்பத்தை வந்து இன்னும் உயர்த்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்துடைய ஃபோக்கஸும் வந்து விஜய் நோக்கியே இருக்குது. ஸோ தாவேக்காவுக்குன்னு ஒரு டிமாண்ட் உருவாகிருக்கு. விஜயோடைய அந்த அரசியல் வந்து ஒரு படி மேலே போயிருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? அந்த கருத்து வந்து எங்கே இருக்கணும்னா களத்தில் இருக்கணும் சார். இப்போ கரூர்லேயே இன்னைக்கு கூட நான் கரூரில் மக்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு களத்துக்கு போகாமே அந்த அதான் சொல்கிறேன். இது வந்து அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கட்டமைப்பு உருவாக்க பார்த்தீங்களா, திரு விஜய் அவர்களை ஏமாற்றக்கூடிய கருத்து கணிப்புது. உண்மையாக களத்தில் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து சமூக வலைத்தளங்களையும் பாருங்கள், களத்துலையும் பாருங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த ரோட்டை விட்டு இறங்கி போய் மைக்கில் போய் ஒரு 10 பேர்கிட்ட கேளுங்களா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க விஜய் எனக்கு பிடிக்குங்க, விஜய்க்கு நான் ஓட்டு போடுவாங்க, அவர் ஆக்டிவாக வரட்டும் தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து விஜய்க்கு வந்து பெருசாக வந்து மாசு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அவரை ஏமாத்துறதுக்கு கட்சிக்காரங்க சொல்கிற பொய். இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் வந்து அவங்க வந்து கட்டமைப்புன்ற ஒரு பிம்பம் அதெல்லாம் உடைச்சி உண்மையிலேயே அவருக்கு வந்து மாசு இருக்குன்னா களத்தில் வேலை செஞ்சாங்கன்னா யாருமே தடுக்க முடியாது சார். இப்போ ஓட்டு போகிறவங்களை கையை பிடிச்சி யாருமே தடுக்க முடியாது. நீங்கள் களத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு அந்த ரிசல்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறது நியாயம் சார். அதுதான் வந்து கடமையும் கூட. நான் வேலையே செய்யாமல் எனக்கு எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆகும்? இப்போ நான் கூட பேசலாம் சார். விஜய் அவர்களுக்கு வந்து நல்ல எதிர்பார்ப்பு இருக்குன்னு நான் பேசிட்டேன்னா இவங்க ஏற்கனவே வேலை செய்ய வர்றதே இல்லை, இன்னும் வரவே மாட்டாங்க. நம்ம வந்து பரவாயில்ல, நம்மளை இவங்க திட்டினாலும் பரவாயில்ல, அவங்க களத்துக்கு வரட்டும். மக்கள்கிட்ட இன்னைக்கு காம்படிஷன் இருக்குது சார். தாவேக்கான ஒரு கட்சி இன்னைக்கு அதோட வேலைகள் இங்கே தேவைப்படுது. உங்களை பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து வழிகாட்டுங்க, வேலை செய்யுங்க. வெற்றி தோல்வி நம்ம கையில் சார், மக்கள் கையில் இருக்கும். ஸோ நேர்மையாக களமாடுறது மட்டும்தான் அவங்களோட செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தபடி அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. நிறைவாக சந்திச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் சொன்ன விமர்சனங்கள் அதுதான் சந்திச்சதுனால இப்போ அந்த விமர்சனங்களை தாண்டி அடுத்து அவங்க கட்சி செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. Eagle Mobile Sill Festival of Discount Sale. Eagle Mobile Sill smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobiles.